ஹதரத்தே சையதுனா தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரே சபையிலே இரு மனிதர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஈமான் கொண்டு ஸஹாபி எனும் அந்தஸ்தை அடைந்தார்கள். இந்த இரு நபர்களில் ஒருவர் மற்றொருவரை விட அமல்களிலும் நன்மையான காரியங்களிலும் போர் செய்வதிலும் முன்னில் இருந்தார். அவர் ஒரு போரிலே ஷஹீத் எனும் அந்தஸ்தை அடைந்து மரணித்தார். மற்றொருவர் ஒரு வருடம் கழித்து சாதாரணமான முறையில் மரணித்தார். ஹதரத்தே தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவிலே நான் சொர்க்கத்தின் வாசற்படிக்கு அருகிலே நின்று கொண்டிருக்கிறேன். அந்த சந்தர்ப்பத்திலே உள்ளிருந்து ஒருவர் வந்தார். யாரை நாங்கள் அமல்களிலே பின்தங்கியவர் என்று நினைத்து கொண்டிருந்தோமோ அவருடைய பெயர் முதலிலே கூறப்பட்டது. அவர் சொர்க்கத்திற்கு முதலாக நுழைந்து விட்டார். பிறகு சொர்க்கத்தின் கதவுகளிலிருந்து வேறு ஒருவர் வெளியிலே வந்து, யாரை நாங்கள் அமல்களில் முன்னிலையில் நினைத்திருந்தோமோ அவருடைய பெயர் இரண்டாவதாக கூறப்பட்டது. அவரும் சொர்க்கத்திற்கு உள் நுழைந்தார். நானும் சொர்க்கத்திற்கு உள் நுழைவதற்காக முயற்சி செய்த போது உன்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்று தடுக்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சன்னிதானத்திலே இந்த கனவையுடைய விளக்கத்தை நான் கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உயிர் தியாகம் செய்து ஷஹாதத்துடைய அந்தஸ்தை அடைந்தவருடைய நிலைமையை விட சாதாரணமாக மரணித்தவருடைய நிலைமை ஏன் இந்த அளவுக்கு சொர்க்கத்திற்கு உள் முதலாவதாக நுழைவதற்கு அல்லாஹ் கிருபை செய்தான் என்ற கேள்விக்கு விளக்கம் தருகிறார்கள். அவரை விட ஷஹீதை விட இவர் ஒரு வருடம் அடுத்த வருடம் மரணித்தார். இந்த அடுத்த வருடத்திலே இவருக்கு ரமதான் கிடைத்தது. இந்த ரமதானிலே அவர் நோன்பு பிடித்தார். ரமதானிலே நல்லமல்கள் செய்தார். குர்ஆனையும் மற்ற எல்லா அமல்களையும் சரிவர செய்ததின் பரக்கத்தினால் உயிர் தியாகம் செய்து அல்லாஹ்வுக்காக போர் செய்து ஷஹாதத்தை அடைந்த அந்த ஷஹாபியை விட அல்லாஹ் இவருக்கு அந்தஸ்துகளை மென்மேலும் அதிகப்படுத்தி கொடுத்து சொர்க்கத்தில் முதலிலே நுழைவதற்கான பாக்கியத்தை கொடுத்தான். பெருமானார் இதை சேர்த்து சொல்லுகிறார்கள். இந்த இரண்டு நபர்களுடைய அந்தஸ்துகளுடைய இடைவேளை எவ்வளவு தெரியுமா? பெருமானார் கூறினார்கள், வானத்திற்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசம் தான் இந்த இரு நபர்களுடைய அந்தஸ்துகளுடைய வித்தியாசம் என்று ரமதானுடைய அந்த அந்தஸ்தை பற்றி நமக்கு விவரித்து தருகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த ரமதானுடைய அந்தஸ்துகளை அறிந்து இதனுடைய அருமையை அறிந்து நல்லமல்கள் செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு கிருபை செய்தல் புரிவானாக.